வெல்கம் டு கதைகளின் குரலோசை. நான் உங்கள் மகிழினி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை என்னென்னா, மோகன் அவர்கள் எழுதிய பாண்டி நாட்டு பைங்கிளிகள் அப்படிங்கிற வரலாற்று சார்ந்த கற்பனை கதையை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது அத்தியாயம் 40க்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் கதை கேட்டிங்கன்னா கதை உங்களுக்கு முழுதாகவும் தெளிவாகவும் புரியாது. அதனால் இதற்கு முந்தைய அத்தியாயங்களோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க. சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாமா? அத்தியாயம் 40. முற்றுகை. அனுராதபுரம் எல்லையே பாண்டிய தமிழர் படைகள் நெருங்கியது. பாண்டிய மன்னன் அங்கேயே படைகளை தங்கி ஓய்வெடுக்க உத்தரவிட்டான். பாண்டிய மன்னனும் விக்கிரமன், கூனன், இளமாறன் மற்றும் 2 இளவரசர்கள் அங்கே அமைக்கப்பட்ட கூடாரத்தில் கூடினார்கள். விக்கிரமரே, இப்போது உங்கள் திட்டத்தை கூறுங்கள் என்றான் பாண்டிய மன்னன். மன்னரே, இதுவரை 3 பிரிவுகளாக பிரிந்து வந்த நம் படைகளை இங்கு 4 பிரிவுகளாக பிரிக்கிறோம். கோட்டையும் ஒவ்வொரு வாயிலையும் ஒரு பிரிவு சென்று தாக்கும். உள்ளிருக்கும் சிங்கள படைகளும் 4ஆக பிரிந்தால் அவர்களின் எண்ணிக்கை குறையும். நாம் விரைவிலேயே அந்த சிங்கள படையை அழைத்து விடலாம் என்றான் விக்கிரமன். விக்கிரமரே, நீங்கள் கூறுவது போல் 4 பிரிவுகளாக பிரிந்து தாக்குதல் நடத்தலாம். அதற்கு சிங்கள படைகள் 4 வாயில்களையும் முதலில் திறந்து வைத்திருக்க வேண்டுமல்லவா என்றான் பாண்டியன். அவர்கள் திறக்கவில்லை என்றால் நாம் கோட்டை கதவுகளை தாக்கி உடைக்கலாம் என்றார் விக்கிரமன். கோட்டை கதவுகளை நாம் தாக்கினால் கோட்டை சுவர் மேலிருக்கும் சிங்களர்கள் நம்மை தாக்குவார்கள். அப்போது நம்மால் அந்த தாக்குதலை சமாளிக்க வேண்டியிருக்கும். கதவை உடைக்கும் பணி தாமதப்படும் என்றான் பாண்டியன். வேறு என்ன செய்வது என்று கேட்டான் விக்கிரமன். விக்கிரமரே, உங்கள் போர் முறையே வேறு கோட்டையை தாக்குவது வேறு. நீங்கள் மறைந்திருந்தோ அல்லது வெட்ட வெளியிலேயோ போர் செய்வதை பழக்கப்பட்டவர்கள். அந்த வழிகள் இப்போது சரிவராது. அதனால்தான் நான் ஒரு யோசனை கூறுகிறேன் என்றான் பாண்டியன். கூறுங்கள் என்றார் விக்கிரமர். நமது படைகள் இங்கேயே இருக்கட்டும். நமது ஒற்றர் படையை அனுப்பி முதலில் கோட்டையின் அமைப்புகளை பற்றியும் அதை சுற்றியுள்ள இடங்களையும் பார்வையிட்டு வரட்டும். அதன் பிறகு முடிவு செய்து கொள்வோம் என்றான் பாண்டியன். மன்னா, கோட்டை பலமானதுதான். ஆனால் அதனை சுற்றி வெட்ட வெளி பிரதேசம் ஒன்று உண்டு. அதனை அடுத்து அடர்ந்த காடுகள் உள்ளன. அதனை அடுத்து மலை பிரதேசம் உள்ளது. இவ்வளவு காவல் இவை இயற்கையாகவே அந்த கோட்டைக்கு அமைந்துள்ளது என்றான் கூனன். இப்போது நாம் இருப்பது என்று கேட்டான் பாண்டியன். மலைப்பகுதியை அடுத்துள்ள சமவெளியில் இருக்கிறோம். அப்படியானால் மலைப்பகுதியை கடப்பது சிரமமல்ல. இல்லை மன்னவா, மலைப்பகுதி தொடர்ச்சியாக இல்லை. ஆங்காங்கு இடைவெளி விட்டு இருக்கிறது. பெரிய கணவாய் பகுதிகளும் எடுக்கிறது. படைகள் சிரமமின்றி செல்லலாம். காடுகளும் அவ்வளவு நெருக்கமாக இல்லை என்றான் கூனன். சரி, முதலில் கோட்டையை பார்த்துவிட்டு வந்துவிடலாம் என்றான் பாண்டியன். ஒற்றர்களை அனுப்பி வைக்கலாம் என்றான் கூனன். ஆம், முதலில் ஒற்றர்கள் போய் வரட்டும். காட்டு பகுதியிலேயோ கோட்டைக்கும் காட்டு பகுதிக்கும் இடையிலுள்ள சமவெளியில் பகுதியில் படைகள் இருக்கின்றனவா என்று முதலில் பார்த்துவிட்டு வரட்டும். நாம் அதன் பிறகு கூடி ஆலோசிப்போம் என்றான் மன்னன். அதன் பேரில் சில ஒற்றர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒரு நாள் முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு மறுநாள் வந்தார்கள். எங்குமே படைகள் நடமாட்டம் இல்லை தலைவரே. ஆனால் கோட்டை சுவரில் மட்டும் நிறைய வீரர்கள் நடமாட்டம் இருக்கிறது என்றார்கள் ஒற்றர்கள். அவர்களை அனுப்பிவிட்டு மீண்டும் ஆலோசனை கூட்டம் நடந்தது. விக்கிரமரே, 5 புரவிகளை ஏற்பாடு செய்யுங்கள் என்றான் பாண்டிய மன்னன். எதற்கென்று அறிந்து கொள்ளலாமா பாண்டியரே என்று கேட்டார் விக்கிரமன். முதலில் நாம் மட்டும் சென்று வருவோம். நீங்கள், நான், இளமாறன், 2 இளவரசர்கள் மற்றும் சென்று வருவோம். கோட்டையை சுற்றி வந்து பார்வையிட்டு விட்டு அதன் பிறகு முடிவு செய்யலாம் என்றான் பாண்டிய மன்னன். அனைவரும் சம்மதித்து புறப்பட்டார்கள். 5 புரவிகளில் 5 புறப்பட்டார்கள். மலைப்பகுதியையும் காட்டுப்பகுதியையும் கடந்து சமவெளி பகுதியை அடைந்தார்கள். கோட்டையிலிருந்து அம்பு எய்தி தாக்கக்கூடிய தூரத்தையும் தாண்டிய சமவெளி பகுதி இருந்ததால் அதை கண்டு திருப்தி அடைந்தான் மன்னன். சமவெளி பகுதிக்கும் காட்டுப்பகுதிக்கும் ஒட்டி புரவிகளை நடக்க விட்டான் மன்னன். இவர்கள் நடமாட்டத்தை கண்டு கோட்டை சுவர் மீது இருந்த வீரர்கள் அம்பெய்தார்கள். ஆனால் அந்த அம்புகள் தரையில் விழுந்தது. கோட்டையை முழுவதும் சுற்றி வந்துவிட்டு மீண்டும் கூடாரத்திற்கு வந்தார்கள். விக்கிரமரே, நீர் இந்த கோட்டைக்குள் இருந்தீர்கள். எந்த வாசல் படையில் சிரமமின்றி வெளிவர அமைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டான் பாண்டிய மன்னன்.
தெற்கு வாயில்தான் மிகவும் பெரியது என்றான் விக்கிரமன். மன்னன் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தான். மனதுக்குள் ஏதேதோ கணக்குகள் போட்டான். சரி என்பதற்கு அடையாளமாக தன் தலையை ஆட்டினான். நான் கூறுவதை அமைச்சரும் கவனமாக கேளுங்கள். நமது படையை 4 பிரிவாக பிரித்து விடுங்கள். ஒரு பிரிவில் மட்டும் படைகள் மிகவும் குறைவாக இருக்கட்டும். 4 பிரிவுகளும் ஒவ்வொருவரின் தலைமையில் ஒவ்வொரு வாசலை எதிர்நோக்கி இருக்கட்டும். குறைந்த அளவு படை கொண்ட பிரிவு மட்டும் தெற்கு வாயிலை நோக்கி நிற்கட்டும். ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு முரசை வைத்து கொண்டிருக்கட்டும். அந்த முரசையும் படையின் கடைசியில் ஒரு மேடை அமைத்து அதன் மேல் வைத்து விடுங்கள். முற்றுகை துவங்கட்டும் என்றான் மன்னன். இது தற்கொலைக்கு ஒப்பாகும் என்றான் கூனன். எப்படி கூறீர்கள் என்று கேட்டான் மன்னன். ஆம் மன்னவா, எல்லா வாயில்களிலும் அதிகமான படை வீரர்களை வைத்துவிட்டு தெற்கு வாயிலில் மட்டும் குறைந்த வீரர்களை நிறுத்தி வைத்தால் தெற்கு வாயிலை திறந்து கொண்டு வரும் எதிரிகள் நம்மை அழித்து விட மாட்டானா என்று கூனன் கேட்டான். வீரரே, மிருக வேட்டைக்கு போகும்போது நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டான் மன்னன். அதற்கும் இந்த வியூக முறைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான் கூனன். வீரரே, நானே விடையும் கூறுகிறேன். மிருக வேட்டைக்கு செல்லும்போது அந்த மிருகத்தை அதன் மறைவிடத்திலிருந்து வரவழைக்க அதற்கு பிடித்த உணவை வலையில் மாட்டி வைக்கிறோம். மிருகம் வந்தவுடன் அது உணவை உண்பதற்குள் வேட்டையாடி விடுகிறோம். அதுபோலத்தான் இதுவும். எதிரி படைகள் தெற்கு வாயிலில் திரண்டு நமது குறைந்த படைகளை தாக்க வெளியில் வரும்போது தெற்கு வாயில் படைகளுக்கு பின்னால் நிற்கும் முரசு ஒலிக்கும். அப்போது அந்த படைகள் சற்றென்று இன்னும் பின்வாங்கி காட்டை நோக்கி நகரும். எதிரி நன்றாக கோட்டையை விட்டு வெளிவந்து விடுவான். தெற்கு வாயிலில் நிற்கும் நமது படை காட்டின் அருகில் நின்று கொண்டு மீண்டும் முன்னோக்கி வந்து எதிரியை தாக்கும். அப்போதும் முரசு முழங்கும். முதல் முரசு முழங்கும்போது மற்ற வாயில்களில் நிற்கும் நமது படைகள் மேற்கிலும் கிழக்கிலும் இணைந்து எதிரியை பக்கவாட்டில் தாக்க தயாராகிவிடும். 2வது முறை முரசு ஒலித்தவுடன் அனைத்து முரசுகளும் ஏலகாலத்தில் முழங்கும். எதிரியை பக்கவாட்டில் தாக்க முன்புறம் உள்ள படையும் எதிரியை தாக்க மும்முனையில் தாக்குதலில் எதிரி சிக்கிக் கொள்வான். பக்கவாட்டு படைகள் இருபுறம் தாக்கிக் கொண்டு அரை சக்கர வடிவமாக எதிரி படையை சூழ்ந்து கொள்ள வேண்டும். எதிரியால் கோட்டைக்குள் செல்ல முடியாது. மொத்த படையும் அழியும் என்றான் மன்னன். அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி பொங்கியது. அபாரமான திட்டம் என்று எல்லோரும் பாராட்டினார்கள். ஆனாலும் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறதே என்றான் இளமாறன். என்ன சிக்கல் இளமாறா என்று மன்னன் கேட்டான். எதிரி படைகள் நாம் எதிர்பார்த்தது போல் அனைவரும் வெளியில் வந்துவிட்டால் சரி. பாதிப்படை வெளியில் வந்து பாதிப்படை உள்ளிருந்து கொண்டு கோட்டை வாயிலை மறைத்தால் என்ன செய்வது என்று கேட்டான் இளமாறன். மன்னன் புன்னகைத்து கொண்டான். இளமாறா, உள்ளே இருக்கும் படகையை வழிநடத்த மன்னன் இல்லை, அவன் பொம்மை மன்னன். அதனால் இப்படி யோசிக்க அவனுக்கு தெரியாது என்றான் மன்னன். ஏன், உள்ளே சேனாதிபதிகளே இருக்க மாட்டார்களா என்று கேட்டான் இளமாறன். இருக்கலாம், ஆனால் அவர்களும் இதுவரை இது போன்ற போர்களை சந்தித்திருக்க மாட்டார்கள். அதனால் இப்படி திட்டம் போட்டுக்கொண்டு போரிட வரமாட்டார்கள் என்றான் மன்னன் உறுதியாக. விக்கிரமன் வியந்து போய் மன்னனை பார்த்தார். மன்னர், இவ்வளவு தகவல்களையும் எப்படி பெற்றீர்கள்? நாங்கள் கூட இப்படி யோசிக்கவில்லையே என்று ஆச்சரியப்பட்டார் விக்கிரமன். இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை விக்கிரமரே. இளமாறா இங்கு தூது வந்தபோது அவன் பின்னாலேயே எனது மகனும் இளவரசனுமான இளஞ்செழியன் தொடர்ந்து வந்தான். அவன் சேகரித்த தகவல்கள் தான் இது என்று மகனை பெருமையாக பார்த்தான் மன்னன். விக்கிரமன் இப்போதும் ஆச்சரியப்பட்டு மன்னனை வாழ்த்தினார். அப்படியானால் இளமாறன் அடியெடுத்து கொண்டு கொடுக்க தங்கள் முழு திட்டமும் தீட்டிக் கொண்டுதான் வந்திருக்கிறீர்கள். அதுவும் நன்மைக்கே மன்னவா என்றார் விக்கிரமர். சரி, நாம் படைகளை பிரித்து யார் யார் எங்கு தலைமை ஏற்பது என்று கேட்டான் கூனன். தெற்கு வாயிலுக்கு நானே செல்கிறேன் என்றார் விக்கிரமன். அப்படியானால் கிழக்கு வாயிலுக்கு நானும் கூனனும் செல்கிறோம். மேற்கு வாயிலுக்கு என் புதல்வர்கள் செல்லட்டும். வடக்கு வாயிலுக்கு இளமாறன் செல்லட்டும் என்றான் மன்னன். அனைவரும் சம்மதித்து அவரவர் படைகளுடன் அந்தந்த வாயிலை நோக்கி கொண்டு முற்றுகையிட துவங்கினார்கள். இதையெல்லாம் கோட்டை சுவற்றிலிருந்து அமைச்சரும் சேனாதிபதியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். சேனாதிபதியாரே, இதென்ன வேடிக்கையான முற்றுகையாக இருக்கிறது? தெற்கு வாயிலில் மிகவும் குறைவான வீரர்கள் இருக்கிறார்கள், மற்ற இடங்களில் அதிகமான வீரர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டார். நாம் தெற்கு வாயிலை திறந்து கொண்டு வரமாட்டோம் என்று நினைக்கிறான் எதிரி என்றான் சேனாதிபதி. நமது வீரர்களை கோட்டை மதிலில் ஏற்றிவிட்டீர்களா என்று அமைச்சர் கேட்டார்.
இல்லை அமைச்சரே, குறைவான வீரர்களே கோட்டை மதிலின் மேல் ஏற்றி இருக்கிறேன், மற்றவர்கள் கீழே இருக்கிறார்கள் என்றான் சேனாதிபதி. இப்போது என்ன செய்வதாக உத்தேசம் என்றான் அமைச்சன் கேட்டான். நாம் போரிடவே போவதில்லை என்று கூறி சிரித்தான் சேனாதிபதி. என்ன கூறுகிறீர்கள் சேனாதிபதி என்று துடிப்புடன் கேட்டார் அமைச்சர். ஆம் அமைச்சரே, எதிரி எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் முற்றுகையிடட்டும், நமக்கு கவலை இல்லை. அவன் உணவு கையிருப்பு தீரும் வரை காத்திருப்போம். கையிருப்பு தீர்ந்தவுடன் அவன் முற்றுகையை கைவிட்டு ஓடுவான். அப்போது நாம் கோட்டையிலிருந்து வெளியில் வந்து தாக்குவோம். பட்டினியால் வாடிய எதிரியை அழிப்போம் என்று கொக்கரித்தான் சேனாதிபதி. அப்படியானால் நமது படை என்று கேட்டான் அமைச்சன். அவைகள் அனைத்தும் பத்திரமாக வடக்கு வாசலில் அணிவகுத்து நிற்கிறது என்றான். புரியாமல் விழித்தான் அமைச்சன். ஆனால் அன்று இரவு நடந்தது பயங்கரம். அத்தியாயம் 40 நிறைவடைஞ்சிருச்சு. அடுத்த அத்தியாயமான 41ஐயும் இதே வீடியோவில் பார்க்கலாம். அத்தியாயம் 41 போரும் முடிவும். பாண்டிய மன்னன் திட்டபடி அனைவரும் நமது படையினருடன் கோட்டை வாயிலை நோக்கி சென்றார்கள். இளமாறனை பாண்டிய மன்னன் அழைத்தான். அவனும் பாண்டிய மன்னன் அருகில் வந்தான். அவன் காதில் ஏதோ ரகசியமாக சற்று நேரம் பேசினான் பாண்டியன். இதை கேட்டு ஆனந்தப்பட்டான் இளமாறன். தன் உதட்டில் விரலை வைத்து எச்சரித்தான் பாண்டியன். இளமாறன் தலையை பலமாக ஆட்டிக்கொண்டு தனது படைகளோடு சென்றான். இளமாறன் தனது படைகளை எப்படி நிற்க வேண்டும் என்று தனது படைத்தலைவர்களிடம் அறிவுரை வழங்கினான். தன்னுடன் 10 வீரர்கள் மட்டும் வைத்து கொண்டான். சற்று நேரத்தில் இளமாறன் தனது வீரர்களை அழைத்து கொண்டு புறப்பட்டான். அதன் பிறகு அவனை வெகு நேரமாக காணவில்லை. இது பற்றி அவனது வீரர்களும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. கோட்டை மதில் மேல் நின்ற அமைச்சரும் சேனாதிபதியும் கீழே இறங்கி சென்றார்கள். மித்த சேனனை அழைத்து வந்தார்கள். அவனும் எந்தவித உணர்ச்சியுமின்றி கடனே என்று அவர்கள் முன் வந்து நின்றான். அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. மித்தசேனா என்று அழைத்தார் அமைச்சர். என்ன என்று கேட்டான் வெறுப்பாக. ஏன் இப்படி இருக்கிறாய்? எப்படி இருக்கிறேன் என்று திருப்பி கேட்டான் மித்தசேனன். சிங்களத்தின் மன்னன் இப்படி சோர்ந்து போய் இருக்கலாமா என்று கேட்டான் அமைச்சன். இதை கேட்டு கோபமானான் மித்தசேனன். அமைச்சரே, விளையாடுகிறீரா? என்னை மன்னனாக இருக்க வேண்டி வந்தது. நீ இப்போது என்னை அனாதையாக நிற்க வைத்துவிட்டு கேலி செய்கிறீரா? என் வீரர்களையும் கொன்றுவிட்டாய். என்னை என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டான் மித்தசேனன். அமைச்சர் மெல்ல சிரித்து கொண்டான். மித்தசேனா, நான் அழைத்தது உண்மைதான். அப்போதே நீயும் மறுத்துவிட்டு போயிருக்கலாமே. விரும்பிதானே வந்தாய்? மன்னனுக்குள் இன்பங்களையும் சுகங்களையும் மட்டும் அனுபவிக்கலாம் என்று நினைத்தாய். இதுவரை அனுபவித்தாய். இப்போது மன்னனுக்குள்ள கடமையை செய்ய போகிறாய். இதில் கோபப்பட எதுவும் இல்லையே என்றான் அமைச்சன். இந்த போர் நாம் எதிர்பார்க்காதது. நானும் பயிற்சி பெற்று வீரனில்லை என்றான் மித்தசேனன். மித்தசேனா, ஒன்றை தெரிந்து கொள். உன்னை விட உன் மீது எங்களுக்கு தான் அதிகமான அக்கறை உள்ளது. உன்னை போருக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் இங்கு இருக்கப் போவதில்லை. போருக்கு போகும் வீரர்கள் முன் மன்னனாக உன்னை காட்டிக்கொண்டு சேனாதிபதியும் மற்ற வீரர்களும் தான் போரிடப் போகிறார்கள். உன்னை பத்திரமாக பாதுகாத்து கொண்டுதான் வருவோம். போர் முடிந்த பிறகு நீ மீண்டும் பழைய நிலைக்கு அந்தப்புரத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவாய். இது உறுதி என்றான் அமைச்சன். ஆனால் என் நண்பர்களை கொன்றுவிட்டீர்களே என்று சுருதியில் இறங்கியபடி. மித்தசேனா, இதுவரை அவர்களால் உனக்கு எந்த நன்மையோ இழப்போ ஏற்பட்டதா? அவர்கள் இல்லாமலே நீ எவ்வளவு சுகம் அனுபவித்தாய். இப்போது அவர்கள் இல்லாததால் உனக்கு எந்த இழப்பும் ஏற்பட போவதில்லை. போர் முடிந்த பின் மீண்டும் வரப்போகும் சொர்க்கத்தை நினைத்துப்பார். இந்த இழப்பு தூசு போல் ஆகிவிடும் என்றான் அமைச்சன். அவர் கூறுவதிலும் உள்ள உண்மையை புரிந்து கொண்டான் மித்தசேனன். போர் முடிந்த பிறகு தனக்கு மீண்டும் கிடைக்கப் போகும் சொர்க்கம் அவன் மணிக்கணக்கில் தோன்றி படம் காட்டியது. அதில் மயங்கிய மித்தசேனன் அவர்களின் திட்டத்திற்கு உட்பட்டான். அவன் முகத்தில் தோன்றிய தெளிர்ச்சியை கண்ட அமைச்சன் தனக்குள் சிரித்து கொண்டான். சேனாதிபதி, மித்தசேனன் எப்படி அழைத்து செல்ல வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பயிற்சியை கொடுங்கள். அவனுக்கு பின்னே 100 வீரர்கள் இருக்கட்டும். அவன் அருகில் நீங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறினான் அமைச்சன். இதை கேட்டு கொஞ்ச நஞ்சம் இருந்த சந்தேகம் தீர்ந்து மகிழ்ந்தான் மித்தசேனன். மித்தசேனனையும் வைத்து கொண்டு கோட்டை மதில் மீது பார்வையிட்டு கொண்டு வந்தான் சேனாதிபதி. மதில் மீது ஆங்காங்கே வீரர்கள் காவல் காத்து கொண்டிருந்தார்கள்.
மதில் மீது ஏன் இவ்வளவு குறைவாக வீரர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டான் மித்தசேனன். நமது வீரர்கள் அனைவரையும் வெளியில் காட்டிவிடக் கூடாது மன்னவா. நம்மிடம் வீரர்கள் குறைவாக இருப்பதாக எதிரி நினைக்க வேண்டும். அப்போதுதான் எதிரி அயர்ந்து விடுவான். அந்த நேரத்தில் நாம் எதிரியை தாக்கினால் எளிதாக வென்றுவிடலாம் என்றான் சேனாதிபதி. கீழே இறங்கி படைகள் நிற்கும் இடத்திற்கு மித்தசேனனை அழைத்து வந்தான் சேனாதிபதி. வீரர்கள் அனைவரும் மன்னனை கண்டு ஆரவாரம் செய்தார்கள். எப்போதாவது திருவிழா காலங்களில் மட்டும் காணும் மன்னனை போரின் போது கண்டதும் உற்சாகமானார்கள். அவர்களை கண்டதில் மித்தசேனனும் உற்சாகமானான். வீரர்களை பார்த்து கையை அசைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வந்தான் மித்தசேனன். மீண்டும் அவனை கொலு மண்டபத்திற்கு அழைத்து வந்தான் சேனாதிபதி. அமைச்சனும் படைத்தலைவர்களும் அங்கே கூடியிருந்தார்கள். அனைவருடனும் ஆலோசனை நடத்திவிட்டு மித்தசேனன், அமைச்சன் மற்றும் தனியறைக்கு வந்தார்கள். மித்தசேனா, போர் முடியும் வரை உன் வழக்கமான வேடிக்கைகளை நிறுத்திவிடு. மன்னனாய் இரு. போர் முடிந்த பிறகு உனக்கு உன் வாழ்க்கை திரும்ப கிடைக்கும். அதுவரை பொறுமையாய் இரு. உன்னுடன் சில வீரர்களை தங்க வைக்கிறேன் என்றான் அமைச்சன். தேவையில்லை அமைச்சரே, நான் சுய கட்டுப்பாடோடு உள்ளவன். நான் தனியாகவே இங்கு தங்கிக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை எப்போது சந்திக்க வேண்டும் என்று தெளிவாக கேட்டான் மித்தசேனன். அவன் உறுதியை கண்டு அமைச்சனும் மகிழ்ச்சி அடைந்தான். தேவையில்லை மித்தசேனா, நீ நன்றாக ஓய்வெடு. தேவைப்படும் போது நானே உன்னை அழைக்க வருகிறேன். நாளை காலையில் சந்திப்போம் என்று கூறிவிட்டு சென்றான் அமைச்சன். நேரம் செல்ல செல்ல பாண்டிய மன்னனும் மற்ற படைத்தலைவர்களும் கூடாரத்தில் கூடினார்கள். படைத்தலைவர்கள் முகம் பரபரப்பாய் காணப்பட்டது. ஆனால் மன்னன் மட்டும் எந்தவித பரபரப்புமின்றி அமைதியாக காணப்பட்டான். அவனிடம் விபரம் கேட்கலாமா வேண்டாமா என்று படைத்தலைவர்கள் கூடி கூடி மெதுவாக பேசிக்கொண்டார்கள். இருந்தாலும் கேட்காமல் இருந்தார்கள். மாலை மயங்கி இரவு மலர துவங்கியது. அதற்குள் மன்னன் ஒவ்வொரு வாயிலுக்கும் எதிரிகள் உள்ளவர்களை பார்த்து பேசிவிட்டு வந்தான். அனைவரிடமும் தயாராக இருங்கள், எப்போது வேண்டுமானாலும் முரசு ஒலிக்கும் என்று கூறிவிட்டு வந்தான். அதனால் அனைவரும் தயாராக போருக்கு இருந்தார்கள். என்ன நடக்கப் போகிறது, மன்னன் எதை செய்ய போகிறான் என்று யோசித்தாலும் மனதிற்குள் ஏதோ திட்டம் வைத்திருக்கிறான் என்று மட்டும் நினைத்தார்கள். மன்னன் கோட்டை வாயிலை பார்த்து கொண்டிருந்தான். கோட்டை மதில் மேல் வீரர்கள் நடமாட்டம் எப்போதும் போல் இல்லாமல் இருந்தது. ஒரு சில வீரர்கள் தோன்றினார்கள். பகல் போல் வீரர்கள் அவ்வளவாக இல்லை. இருந்தது ஏன் என்று தெரியாமல் இருந்தான் மன்னன். போரை எதிரி பார்க்கவில்லை போல தெரிகிறது. முற்றுகையை நீட்டிக்கும் என்று எதிரி நினைத்திருப்பான். அதனால்தான் கோட்டை மதிலின் மீது வீரர்களின் நடமாட்டத்தை குறைத்து கொண்டான் எதிரி என்று மன்னன் நினைத்தான். ஆனால் தனது திட்டம் தெளிவாக இருந்ததால் அவன் எதிரிகளின் நடமாட்டத்தை பற்றி மன்னன் கவலைப்படவில்லை. இரவு முழுவதுமாக பூமியை பார்த்து கொண்டான். நள்ளிரவை நெருங்கி கொண்டிருந்த வேளையில் மன்னன் எழுந்து காட்டுப்பகுதியை நோக்கி நடந்தான். சற்று நேரத்தில் தொம் தொம் என்று பூமி அதிரும்படி சத்தம் கேட்டது. மன்னன் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. மெல்ல மெல்ல காட்டிலிருந்து கரிய கரிய உருவங்களாக யானைகள் மெல்ல மெல்ல வெளியில் வந்தன. இளமாறனும் அவனது வீரர்களும் ஒவ்வொரு யானையில் வந்தார்கள். அவர்களை நோக்கி விரைந்தான் பாண்டிய மன்னன். தன் கையில் இருந்த சிறிய தீப்பந்தத்தை எடுத்து ஆட்டினான். பாண்டிய மன்னன் படையிலிருந்து ஆங்காங்கே சிறிய தீப்பந்தங்கள் ஆடி மறைந்தன. யானைகள் விரைவாக ஓடி கோட்டை வாயிலை நோக்கி ஓடின. சற்று நேரத்தில் கோட்டை கதவு யானைகளால் இடிக்கப்பட்டது. ஒரு சில நொடிகளில் கதவு உடைந்து நொறுங்கியது. அதே நேரத்தில் காட்டிலிருந்த ஒரு முரசு முழங்கியது. அதைத் தொடர்ந்து அனைத்து முரசுகளும் முழங்கின. பிரிந்திருந்த படைகள் அனைத்தும் மன்னனின் படைகளுடன் இணைந்தது. கதவுகளை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்த யானைகள் கதவின் அருகிலிருந்து காவலர்களை துதுக்கையால் தூக்கி வீசியது. கதவு உடைந்தவுடனே யானைகள் மீது இருந்த இளமாறனும் வீரர்களும் யானையை விட்டு இறங்கி படைகளுடன் சேர்ந்து கொண்டார்கள். புது வெள்ளம் போல் நுழைந்த படைகளை எதிர்பார்க்காத சிங்கள வீரர்கள் திணறினார்கள். இதற்குள் கோட்டை மதில் மீதிருந்த வீரர்கள் முரசை பலமாக ஒலிக்க அரண்மனையை பரபரத்தது. சேனாதிபதி உறக்கத்திலிருந்து விழித்து எதிர்பாராத தாக்குதலில் நிலை குலைந்தான். தன்னை தயார் செய்து கொண்டு படைகளையும் தயார்படுத்தினான். அமைச்சரும் மித்தசேனனை எழுப்பி அழைத்து வந்தான். யானையின் மீது மித்தசேனனை ஏற்றினார்கள். அவன் கையில் இருந்த வாளை உறையில் போட்டுக்கொண்டு யானையின் மீது வைக்கப்பட்ட தொட்டியிலிருந்து ஈட்டியை எடுத்து எதிரிகளை நோக்கி எறிந்தான். சற்று நேரத்தில் போர் மும்முரமாகியது. சிங்கள வீரர்களும் எதிர்பாராத தாக்குதலை சமாளித்து போருக்கு தயாரானார்கள். ஆங்காங்கு தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டது. பாண்டிய தமிழ் வீரர்களும் தீவிர தாக்குதலை நடத்தினார்கள். இளமாறன்
சுகுமாரன் தன் கையில் இருந்த ஈட்டியை மித்தசேனனை நோக்கி எறிந்தான். அது சரியாக சென்று மித்தசேனனை தாக்கி அவனை வீழ்த்தியது. யானை மீதிருந்து இறந்து விழுந்தான் மித்தசேனன். போர் தீவிரமாகியது. விடியும் போது சிங்கள படைகள் அனைத்தும் வெட்டுண்டு அழிந்தது. மன்னன் இறந்தவுடனே போர் ஓய்ந்தது. வெற்றி முழக்கமிட்ட வீரர்கள் மகிழ்ச்சியோடு அரண்மனைக்குள் நுழைந்தார்கள். அமைச்சரும் சேனாதிபதியும் போரில் இறந்தார்கள். விக்கிரமனும் இந்த போரில் இறந்து போனார். விடிந்த பிறகு கோட்டையின் நுழைவாயிலிருந்து சிங்கள கொடி வெட்டி வீழ்த்தப்பட்டது. மீன் கொடி ஏற்றப்பட்டது. இந்த அத்தியாயம் இதோட நிறைவடைஞ்சிருச்சு. அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.